أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فارزقني فهما ربي يسير ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وإسلام دينا وبي محمد صلى الله عليه وسلم نبيا رسولا. يا أيها الذين آمنوا اتقوا الله لعلكم تفلحون. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தை கொண்டு ஷவ்வாலுடைய பிறை 23வது இரவுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலானில் நம்ம செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நம்மளுடைய பிந்திய நாட்களையும் முந்திய நாட்களை விட சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு பிறகு மக்கானூர் பள்ளிவாசல் அந்த மஜீதில் முதல் பயான் அல்லாஹு தாலா சொல்பவர்களையும் கேட்பவர்களையும் ஈமான்தாரிகளாக இறை அச்சம் உள்ளவர்களாக தவக்குல் அல்லாஹ்வின் மேல் அனைத்து தவக்குலையும் நிரப்பமாக வைப்பவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடைவிடாமல் ஸலவாத்து ஓதுபவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் முழு உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் என்ற துவாவோட இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்புலாம் கொடுக்கல, நாங்களாக தான் எடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். எடுத்திருக்கிற தலைப்பு நாம் வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகள். நம்ம வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளில் குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில இருந்து ஒரு 10 விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடியவர்களாகவும் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். கேட்டதும் பார்த்ததும் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட அல்லாஹ் தஆலா நிம்மதியும் நிறைவான வாழ்வையும் எல்லாரும் தான் நம்ம விரும்புகிறோம். எல்லாருக்குமே நிம்மதி வேணும், நிறைவான வாழ்வு வேணும். இதை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. மறுமையை நம்புபவர்கள் இருப்பாங்க, நம்பாதவர்களும் இருப்பாங்க. ஆனால் நிம்மதியை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் மறுமையை நம்பக்கூடியவர்களாக, அந்த மறுமையின் மூலமாக நிம்மதி அடைபவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட நிம்மதி நம்மளுக்கு எதில் இருக்குது? நோய் இல்லாத வாழ்லையா? பணம் காசு நிறைய இருந்தாவா? குழந்தை எல்லாமே செல்வக்களை எல்லாம் நல்லா கொடுத்துருக்கான். ஆனாலும் அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஏதாவது ஒரு காரத்தில் நிம்மதி இல்லைப்பா. அப்போ இதெல்லாம் எல்லாமே நீண்ட ஆயுள் பெறுவது நிம்மதியா அப்படின்டா கேட்டால் இதைத்தான் நம்ம நிம்மதின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நிம்மதியை நம்மளுக்கு எதில் வச்சுருக்காண்டா அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்துடைய மாவுள்ள தான் நம்மளுக்கு வச்சுருக்கான். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இந்த உலக காரியங்கள் எல்லாம் நம்ம நிம்மதியை வைக்கிறதுனால தான் நிம்மதியை தொலைச்சிட்டு உறவுகள் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, சொத்து சோதனைகளின் மூலமாக நம்ம எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுட்டு அதில் நம்ம விரும்பினது அங்கே கிடைக்காம போகும்போது என்ன செஞ்சிடும்? எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களாக ஆயிரும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன நிம்மதிக்கு 3 வழிமுறைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திரும்ப நம்ம ஈமானை புதுப்பிப்போம். 1வது மன நிம்மதிக்கு முதல் நிம்மதி என்ன சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய இல்லம் தான். குர்ஆனில் சொல்லக்கூடிய வசனம், நம்ம இருக்கக்கூடிய வீடு நிம்மதியாக இருக்கணும்.
நம்ம வாழக்கூடிய அந்த வீடு நிம்மதியான மாவுள்ள இருக்கணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம குடும்பத்தார்கள் எல்லாம் நம்மளுக்குடைய போதுமான வருமானங்கள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. நம்ம கூட சொல்லுவோம், எங்கேயெல்லாம் போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போனால் மனசு நிம்மதியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எவ்வளவு சொகுசாக நம்ம போயிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு தனி ராகத்து இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நமது மன நிம்மதி எங்கே இருக்குன்னு நல்லா சொல்கிறான், தன்னுடைய வீட்டில் இருக்குங்கிறான். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல சொல்கிறது தான் நான் கடைசியாக கொண்டு வர போகிறேன், ஏன்னா நம்ம அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், மன நிம்மதி என்பது உங்கள் மனைவியிடம் இருக்கிறதுங்கிறான். ஆண்களை பார்த்து சொல்லிட்டான், நம்மளை பார்த்து சொல்லலையே நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மனைவியாக இருக்கக்கூடியவங்க நம்ம தானே. மன அமைதி பெறுறதுக்கு வழி உங்கள் மனைவியிடம் இருக்கிறதுங்கிறான். அந்த மனைவி அந்த கணவருக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய மனைவியா, அந்த கணவன் மூலமாக மனைவி நிம்மதி பெறக்கூடிய மனைவியா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில் எதை எதை இழந்திருக்கோம், எதை எதை பெற்றிருக்கோம். பெற்றதெல்லாம் நிம்மதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பெறாததெல்லாம் நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் பெற்றதெல்லாம் இன்மைக்கு உள்ளது, பெறாததெல்லாம் அருமைக்கு உள்ளதுங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற காசு, செலவழிக்கிற காசு செலவழிஞ்சிருது, அதுக்குள்ளே பொருளை வாங்கினா காலி ஆயிடுது. ஆனால் சேமிப்புன்னு ஒன்று இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா. பொதுவாகவே பண சேமிப்பு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு தன்னறியாத ஒரு பலம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இப்போ நம்ம மறுமைக்கு உள்ள சேமிப்பு தான் நம்ம பெறாததெல்லாம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக அந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய மனைவிமார்களாக இருக்கோமா, கணவன்மார்களாக நம்மளுக்கு இருக்காங்களாங்கிறத ரெண்டாவது. அல்லாஹ் தஆலா முதல்ல சொன்னதை நான் மூணாவதாக கொண்டு வரேன். அல்லாஹ் என்ன சொல்ற, மன நிம்மதி அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் இருக்கிறதுங்கிறான். அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னு குலூப். சூரா ராதுல உள்ள 28வது அத்தியாயத்தில் இந்த வசனத்தை சொல்லுவான், என்னை நீங்கள் திக்ர் செய்வதில்தான் நீங்கள் மன நிம்மதி அடைகிறீர்கள்ங்கிறான். இப்போ பொதுவாக நம்மளுக்கு ஏதாவது தலைவலிக்குது, எதுவும் செய்து பைக்கெல்லாம் பார்த்துருவோம், ஏன் அல்லாஹ் என் தலைவலி போகலையே, யார்கிட்ட கேட்போம், எல்லா வைத்தியத்தையும் பார்த்துட்டு கடைசியிலே யார்கிட்ட போய் சாணி அடைவோம், அவன்கிட்ட தானே. முதல்லயே அவன்கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு இது எல்லாமே இலகுவாயிடும். எல்லா இடத்தையும் சுற்றிட்டு கடைசியில் போனோம்னா நம்மளுக்கு என்ன அதில் கிடைக்கக்கூடிய மகிமை நம்மளுக்கு புரியாது. முதல்லயே கேட்டுட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் தீர்த்துருவான் அப்படிங்கிற அந்த தக்குவாவும் தவக்கலும் நம்மளுக்கு வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம நினச்சி பார்ப்போம், நபிமார்கள் உட்பட அல்லாஹ் தஆலா யாருக்கும் நிம்மதியான வாழ்வையே கொடுக்கல. சோதனை இல்லாத வாழ்வை கொடுத்தானா? நபிமார்கள் எல்லாரும், ஏன் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 வருடத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா நம்ம பார்வையில் ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக வாழலை. ஆனால் அந்த வாழ்க்கையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு நிம்மதிக்கான வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை வேதனைகளில் மனம் தளர்ந்துடாம எதிரெல்லாம் எல்லாம் நிம்மதியை நம்மளுக்கு கொடுப்பாங்கிறத உறுதியோடு சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்ச அத்தனை வருஷம் இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய நியதி. அந்த சோதனையை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க மகன்களை அனுப்பி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க அவங்க போகிறாங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது. இப்போ இந்த புனியாமீனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியும், அதனால மேலோட்டமாக சொல்கிறோம். இப்போ பிடிச்சி வச்சதுக்கு பிறகு அவங்கள பினியாமீனை கூப்பிட்டு வர்றதுக்காக இவங்க போகும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, மகனையும் ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய பொருள்களையும் வாங்கிட்டு வாங்க, அதோட என் மகன் யூசுப்பையும் விசாரிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. அப்போ ஏக்கம்ங்கிறது ஒரு மனிதருக்கு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அதை பொருந்திக்கிட்டோம்னா அந்த சோதனையை கூட நம்ம என்ன செய்யலாம், நிம்மதியாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ நம்ம முழுமையாக நிம்மதியை பெறக்கூடிய வழிகளில் நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்க முதல் வழி என்னண்டா, அல்லாஹ்வின் மீது நெருக்கமான முகப்பத்தை அடையக்கூடிய தக்தீரை நம்புவது. முதல் விஷயம்
அல்லாஹ் நம்மளுக்கு தந்த தக்தீரை நம்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு விதித்ததை தவிர யாராலும் எக்ஸ்ட்ரா கொடுத்துடவும் முடியாது, குறைச்சிடவும் முடியாது. அல்லாஹு தஆலா தக்தீரை எழுதி பேனா உரண்டு விட்டதுன்னுட்டான், அல்ல காஞ்சிருச்சுன்னுட்டான். நம்ம தக்தீரை எழுதின பேனா கடைசி வரைக்கும் எழுதின பேனா காஞ்சிருச்சு. அப்போ அந்த தக்தீரில் இதுதான் நடக்கணும். உலகத்தில் என்னென்ன நடக்குதோ, எந்த புற்புண்டுகள் முளைக்குதோ, எத்தனை குழந்தைகள் பிறக்குதோ, எத்தனை மரணங்கள் நகருதோ, எல்லாமே அல்லாஹ்வின் தக்தீரின் படி தான். எனக்கு நடப்பதும் இந்த அல்லாஹ்வின் தக்தீரின் படி தான் அப்படின்னு ஒவ்வொருவர்களும் மனதில் சிந்திச்சு மனதில் ஆளை பதிய வச்சுட்டோம்டா என்ன நடந்துடும்? அல்லாஹ் புதுசாக இனிமேல் எழுதவா போகிறான். நம்மளுக்குள்ள அது என்ன வந்துருமா இல்லையா? புதுசாக எல்லாம் எதுவுமே எழுத மாட்டானே, எழுதுனது தானே நடக்குது. ஏன் அல்ல அந்த எழுதுனதை நீ நன்மையாக மாற்றிக்கூடிய அல்லான்னு துவாவை கொண்டு கேட்கலாம் ஒழிய தக்தீரை நம்பாமல் இருக்கக்கூடாது. இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நடந்தது இல்லாட்ட நல்லா இருக்குமே, நான் அவசரப்பட்டுட்டனோ. நம்ம ஒரு சமயத்தில் நம்ம மனிதர்கள் தானே, பலகீனமானவர்களாக நம்ம அந்த மாதிரி பேசுவோம். அப்படி இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் தக்தீரை நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம். அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான மொழிகளில் அவங்கள பார்த்து சொன்னாங்க, முஸ்தஜாபாவான துவாவை பெற்றவர்கள் நீங்கள்டாங்க. முஸ்தஜாபாவான துவாவை பெற்றவர்கள்னா அவன் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், உடனே கபலாகும். அதனால தான் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அபி வக்காஸ் ரலியல்லாஹு யாரையும் சீண்டி பார்க்காதீங்க, அவங்கள்ட்ட ஒரு விளையாட்டுத்தனமாக கூட பேசி அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது தேவையில்லாத அதுவாக வாங்கிறாதீங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா மற்றவர்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே துவா. அது சாதாரண துவா இல்லை, கபூலாக்கப்பட்ட துவா, முஸ்தஜாபாவான துவா. இப்போ நம்மளும் இந்த அல்லாட்ட கேட்குறோம் இல்லையா, யாரெல்லாம் என்னுடைய துவாவை முஸ்தஜாபான துவாவை வைக்கக்கூடிய அல்லாண்டு நம்ம துவா கேட்குறோம் இல்லையா? நம்ம கேட்கத்தான் செய்யணும், அல்லாஹ் நாடுனாலும் முஸ்தஜாபா ஆகும். ஆனால் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உங்கள் துவாவே முஸ்தஜாபான்ட்டாங்க. அப்படிப்பட்ட அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு 2 கண் பார்வையும் இழந்துட்டாங்க. அவங்களுடைய கடைசி காலம். அப்போ தாபியின்களில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் முஸ்தஜாபாவோட துவா இருக்கேன், நீங்கள் அல்லாட்ட இந்த பார்வையை கேட்டிருக்கலாமே. கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவானே, கரமை ஏந்திட்டாங்கன்னா கொடுத்துருவான். அப்போ அதை நீங்கள் கேட்டிருக்கலாமே. அப்படிங்கும்போது அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் கண் பார்வை இல்லாமல் இருப்பது தான் அல்லாஹ்வின் தக்தீராக இருந்தால் அதை நான் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, தக்தீரை நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம தக்தீரை நம்புகிறோமா? நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலான பேர் கருத்து. அல்லாஹ் கொடுத்தது நடக்குது, அவன் நடக்கிறது நடக்குதுங்கிறது நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள் தான் உலகத்தில் வாழ்க்கை. அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த விருப்பத்துடன் அல்லாஹ்வின் தக்தீரை நம்பி வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்போ அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை சொன்ன தக்தீரை நம்பிக்கைன்னாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்து அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப கண் பார்வையை தந்தாண்டு வரலாறு அவங்க கேட்டு வரல. அப்போ நாமளும் அல்லாஹ்வுடைய தக்தீரை, யாரெல்லாம் எனக்கு எழுதியிருக்கிற தக்தீரை சிறந்ததாக இருக்கு, நீ என்ன எழுதியிருக்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்தை தாண்ட போகிறோம்னு யாருக்காவது தெரியுமா? டேட்டா பெர்த் வேணால் கேட்டிங்கன்னா சொல்லலாம், நான் டெத்து பெற்று யாரையாவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா அது அந்த வாய்ப்பை யாருக்குமே கொடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம தக்தீரை நம்பி நம்ம செயல்பட்டோம்டா நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை தரும். என்ன நடந்துரும்னு நினச்சிட்டு அது ஒரு பதட்டம் இல்லாத சூழ்நிலை வந்துடல. அடுத்தது எல்லா நிலையிலும் திக்ராக இருப்பது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இயல்பாக ஓதக்கூடிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஹஸ்பி அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், சின்ன சின்ன. இப்போ இந்த திக்ருகள் எல்லாத்துலேயும் பாருங்க, எல்லாமே அல்லாங்கிற வார்த்தையோடு தான் முடியும். மாஷா அல்லா, இன்ஷா அல்லா எல்லாம் பாருங்க, எல்லாமே அல்லாங்கிற வார்த்தையில தான் முடியும். இதுதான் திக்ரு. நம்ம இப்போ தஸ்பில தான் உட்காந்து நான் யார்கிட்டையும் பேசாம தான் ஓதுவேன், அது கல்வத்துடைய நிலை. அந்த நிலைக்கு போகிறதுக்கு
அது வேற விதம். அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். ஆனா நான் எந்த நேரமும் நான் திக்ரில் இருக்கணும்டா என்னுடைய உள்ள அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த உள்ள அசையும் போது என்ன ஆகும்? ஒரு காலம் கூட நம்ம என்ன செய்யாது, வேற மாதிரி எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல உருவாகாது. வேற மாதிரி எண்ணங்கள் உருவானாதானே நிம்மதி குறையும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மனிதர்கிட்ட இல்லாததை நினைச்சு ஆசைப்பட்டுட்டோம்னா நிம்மதி இருக்குமா? இப்போ நம்மகிட்ட இல்லை ஒரு பொருள், இன்னொருத்தட்ட இருக்கு, நம்ம இதே மாதிரி வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு என்ன ஆயிடும்? நிம்மதி குறையாது. அல்ஹம்துலில்லாஹ் தரும்போது எல்லாம் தருவான். எனக்கு தேவை என்னன்னு அவனுக்கு தெரியாதா? எனக்கு தேவை என்னன்னு தெரியாதா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரப்புல் ஆலமீன் என் தாயுடைய இந்த சாந்தமான இடத்துல, நீ ரொம்ப மென்மையான இடத்துல எனக்கு உணவு வச்சாலா, ஒரு குழந்தை உருவான உடனேயே அந்த பிள்ளைக்கு அல்ல அந்த ரத்தத்தின் மூலமாக உணவை உருவாக்குறான். இல்லை பிறந்த உடனே தான் அதில் பால் சுரக்குதுன்னு இல்லை, அல்ல அந்த சுரப்பிகளுக்கு எல்லாம் வேலை கொடுப்பானா. அப்படி ரெடி பண்ணி வச்சா அல்ல என்னை கைவிட்டுருவானா அப்படின்னு என்ன நம்மகிட்ட வந்துட்டா திக்ருகளில் திளைத்து இருந்தோம்னா இருப்போம் எல்லா நேரமும். இப்போ ஒரு ஏதாவது ஒரு கரண்ட் போகுது, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லுவோம். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த கர்ச்சிப்பு கீழே விழுந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இதை சொல்லிட்டு நம்ம பிஸ்மில்லா சொல்லி நம்ம எடுத்தோம்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன செய்யறான், அது வரைக்கும் இதில் ஏதாவது தீங்குகள் இருந்தாலும் அதை போக்கிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அதை தர. ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன். இதுபோல் நம்ம வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் திக்ருகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. 2 சஹாபாக்கள் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி இரவு நேரம் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாங்க. நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நட்சத்திரத்தை நம்ம பார்க்க முடியலையே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தின் நாள் நெருக்கத்தில் வானில் நட்சத்திரம் குறையும். நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்கும்போது ஒரு சின்னதாக நட்சத்திரத்தை காணுமே, கியாமத்து நாள் வருதோ அவ்வளோதான், அடுத்த வேலை துனியாவுடைய வேலை. அதை நினச்சி யாராவது கவலைப்பட்டு நம்ம மறுமையுடைய நாளுக்காக சேமிப்புகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புள்ள நல்லோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருப்பதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம், மார்க்கத்தின் மாவுள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ், அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, வானத்தை பார்த்துட்டு நட்சத்திரங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இப்படி பார்த்துட்டு சுபஹான் அல்லாஹ்ங்கிறாங்க. அந்த நட்சத்திரத்துடைய அழகை பார்த்துட்டு, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் ஊரில் முத்தம்னு சொல்லுவோம், அந்த முன்னாடி உள்ள இடம், அதில் பார்த்துட்டு அந்த நாட்கள்லாம் ஒரு பொற்காலம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு பக்கம் எண்ணிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் எண்ண முடியாது, போட்டி வேற வைப்போம், நீ எத்தனை எண்ணி இருக்க, நான் எத்தனை எண்ணி இருக்கேன்னு. அப்போ அந்த மாதிரி காலங்களில் அது பார்த்தோம். இவங்க சஹாபி என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு அந்த அழகை பார்த்துட்டு, இந்த வானத்தில் ரப்புல் ஆலமீன் இந்த இரவு நேரம் ராத்திரி நேரம் அந்த வானம் வந்து கொஞ்சம் கலருக்கு தானே இருக்கும், அதில் அந்த நட்சத்திரம் நின்றதை பார்த்துட்டு என்ன அழகா அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படின்னு நினச்சி, இப்படி படைச்ச அல்லாஹ் பரிசுத்தமான வேண்டு சுப்ஹானல்லாஹ்ங்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பக்கத்தில் இருந்த சஹாபி, இவங்க இதை பார்த்து தான் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியலை, அவங்க சுப்ஹானல்லாஹ்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ்னுட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்க 2 பேருக்கும் எழுதிய நன்மையை அல்லாஹ் மட்டும் அறிவானாம். சுப்ஹானல்லாஹ். எத்தனை நட்சத்திரம் இருக்கும் எண்ணி பார்த்தாலும் எண்ண முடியாது. அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு அவங்க சொன்னதுக்கு தோதா சொன்ன. அப்போ இந்த இதில் நீ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறணும், நம்ம சேர்ற ஆளும் அந்த திக்ருடைய மாவுல உள்ளவர்களாக நம்ம பழகக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதையும் நம்ம மனதில் பதிய வைப்போம். அப்போ இந்த 2வது, இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவா, அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் திக்ரு உள்ள நிலையில என்னுடைய வாழ்க்கையை தந்து, உன்னை மறந்த நிலையில என்னை வாழ வச்சிடாரு யா அல்லாஹ். திக்ரு இல்லாட்டா எல்லாம் மறந்த நிலை தானே. நம்ம மறந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம உலக தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் முழிச்சதிலிருந்து இரவு தூங்க போகிறது வரைக்கும் நம்மளுக்கு துவாக்களையும் திக்ருகளையும் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நினச்சி பார்த்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடியவர்களாக
அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. இது இரண்டாவது வழிமுறை நிம்மதி கிடைக்கிறதுக்கு. திக்ரு நம்ம நிம்மதியுடைய வழி பார்க்கறதுக்கு ஒன்றாவது அல்லாஹ்வின் தக்தீரை நம்புவது, இரண்டாவது சொல்லுங்களேன் துவா. இல்லை, இன்னும் துவாவுக்கு வரல. எல்லா நிலையிலையும் திக்ரு இருக்கு. ஏன்னா கட்சி விட்டு போச்சு இல்லையா, அதனால பயான்ல அந்த ஈர்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்ப அடுத்தது மூணாவது வெற்றி பெறக்கூடிய மூணாவது வழி குர்ஆனுடைய தொடர்புடன் இருப்பது. இப்ப நம்மளுக்கு ரமலான் போய் வெறும் 22 நாள் தான் ஆயிருக்கு. ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இருந்த தொடர்பு மாதிரி நமக்கும் இருந்த தொடர்பு மாதிரி இந்த 22 நாளை தாண்டி இருக்கோமா? நம்ம உள்ளத்துல கேட்டுக்குவோம். ரமலான்ல எத்தனை குர்ஆன் ஓதுறோம், எத்தனை செய்யறோம், எப்பவுமே குர்ஆன்ல இருப்போம். இரவு நேரம் குர்ஆன் ஓத கேட்போம், பகல்ல குர்ஆன் ஓதுவோங்கிற அந்த மாவுள்ள இருந்தமே. இப்ப ரமலானுக்கு பிறகு நம்மளுடைய குர்ஆனுடைய தொடர்பு நம்மகிட்ட எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுற பழக்கம் இருக்கா? ஒரு நாளைக்கு அரை ஜுசு ஓதுற பழக்கம் இருக்கா? இல்ல ஒரு சில ஆயத்துக்களையாவது ஓதக்கூடிய பழக்கத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோமா? ஒரு கண நேரம் நம்மளே செக் பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் நம்ம சொல்றோம், நல்லா ஓத தெரிந்தவர்கள் மனனம் செய்ய முயற்சி பண்ண வேண்டும். குர்ஆனுக்குள்ள கடமை. திக்க ஓதக்கூடியவர்கள் நல்லா ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓதவே தெரியாதவங்க திரும்ப ஓதுறதுக்கு பழகணும். வயது வரம்பு கிடையாது. குர்ஆனை எடுத்து வச்சுதான் அல்லாஹ்வின் கலாம், அல்லாஹ்வுடைய கலாம்னு ஒரு ஓத தெரியாத ஒரு பெண்மணி சொல்லிக்கொண்டு இருக்கும் நிலையில் மரணித்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தாண்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் எல்லா நபிமார்களுக்கு வந்த வேதங்கள் எல்லாம் அவங்களோட நின்றுச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன்ன இல்லாட்டாலும் குர்ஆனாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லயே நபியை கூறுவீரான்னு ஆரம்பிக்கிறான். அப்ப நம்மளுக்கு நபியை கூறுவீரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள சொல்றாங்க. அந்த இதுல தான் குர்ஆனுடைய மாவல் இருக்கு. குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சு சில பல சூறாக்கள் முழுமையாகவே சூறாக்களை மனனம் செஞ்சு இருந்தோம்னா தப்சீர் தர்ஜுமாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை உணர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம குர்ஆன்ல குர்ஆனுடைய தொடர்பு நம்மகிட்ட இருந்தாதான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் வெற்றியை தருவான், மறுமையிலையும் வெற்றியை தருவான். இப்ப பெரிய பெரிய அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாத மரியாதை கூட ஒரு ஆளின் பெருந்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான்ல. இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய விஐபி வீட்டில் கல்யாணம் முடியுது, பல கோடி செலவழிச்சு அவங்க அந்த கல்யாணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிக்கா ஓதுறதுக்கு யாரை எதிர்பார்ப்பாங்க? அந்த ஆளின் என்ன இருக்கு? கார்லயா இறங்குறாங்க, அவங்க வச்சிருக்கிறது என்ன பேங்க் பேலன்ஸா? அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த அருள்மறை இருப்பதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த துன்யாவுடைய மதிப்பு நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஓதுங்கள் உயருங்கள்னு சொல்ற இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்க போறோம்? அந்த சிந்தனையோட நம்ம குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அந்த குர்ஆனுடைய தொடர்பு உள்ளவர்களாக இருந்துட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள் தான். நாளைக்கு ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து கேட்பான், உனக்கு கொடுத்த வேதத்தை நீ எப்படி செலவழிச்சேன்னு கேட்கும்போது நீ நம்ம நேரங்காலத்துல என்ன சூறாவுல மனனம் செஞ்சோம், அந்த மனனம் செஞ்ச சூறாக்குள்ள அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கான். ஒன்றும் எனக்கு குழுவில் அழுது சூறாவில் 4 வசனம் தான். அந்த 4 வசனத்திலையும் அல்லாஹ் என்ன பெருசாக சொல்லியிருக்கான்? அவனை பற்றி சொல்லியிருக்கான். அவனுடைய தன்மை அந்த 4 தானா? அவனுடைய தன்மை 4 நம்ம சொல்ல முடியாது. அந்த 4க்குள்ளதான் துனியாவே அடக்கம்ங்கிறான். என்னதான் யாரோட பிறந்தாலும் யார் உன்னைய பெற்றாலும் ஒருத்தருமே பெற முடியாதுவே. ஒருத்தர் யாராலையும் பெற போறதில்லை. அவன்கிட்ட தான் நீ கையேற்ற போற. நீ எவ்வளவுதான் குவியல் வச்சிருந்தாலும் அந்த தேவையற்றவன்கிட்ட தான் கையேற்ற போற. அவன் ஒருவன். ஆனால் உங்களை ஒருவரை யாரையுமே விடலை. நம்மளை யாரையாச்சும் ஒருத்தராக விட்டுருக்கானா? யாராவது ஒரு குழந்தை வச்சிருக்கிறவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன எத்தனை குழந்தை? ஒரு குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு குழந்தைக்கு பின்னால அல்லாஹ் தஆலா
மலக்குமார்களையும் சந்தோஷங்களையும் எல்லாமே எல்லாம் கொடுத்துருப்பான். ஒருமைங்கிறது அவனுக்கு மட்டுமே சொந்தம். நம்மளை எல்லாரையுமே பன்மையாக தான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். அந்த 4 ஆயத்துக்குள்ள எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த 4 ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க 3 முறை ஓதிட்டா குரானை ஒரு பகுதி ஓதுனது இப்போ சமம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு தடவை ஓதுறது 10 ஜுஸுக்கு சமம்டா. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற சூழல். இன்னைக்கு பல பேருக்கு அது 4 ஆயத்துங்கிறதே தெரியுதில்லை. பல பேருக்கு காரணம் என்ன? அதை உடச்சி ஓதுறது, 5 ஆயத்தை மாத்துறது, இல்லாட்ட 3 ஆயத்தான்னு சொல்றது. அந்த ஆயத்துக்களுடைய வலிமை தெரியாமல் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். குல்லவுதிரப்பின் ஃபலக்கும் குல்லவுதிரப்பின் நாசுமே மொத்தமே 11 ஆயத்து தான். அந்த 11 ஆயத்தை அல்லாஹ் எதுக்காக இறக்கி வச்சான்? குர்ஆனுடைய தொடர்புண்டா என்னம்மா? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு நாசில் ஓதி வைக்கிறோமே, அதுக்கு பேரா? குர்ஆனுடைய தொடர்பு அப்படி இல்லை. அந்த குர்ஆன் தொடர்புக்குள்ள அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கான். அந்த அந்த அப்போ உள்ள பெரியார்கள்லாம் என்ன செய்வாங்களா, எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிறதாக இருந்தால் தர்ஜுமா குர்ஆனை எடுத்து பிரித்து பார்ப்பாங்களாம். அதை ஓதி பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்த்து முடிவெடுப்பாங்களாம். அப்படிப்பட்டவங்க வாழ்ந்த பூமி தானே இது. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த மாவுலாம் குறைஞ்சிக்கிட்டு தானே வருது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ குர்ஆனுடைய தொடர்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வெற்றிக்கான வழியை அல்லாஹ் இம்மையிலையும் கொடுப்பான், மறுமையிலையும் கொடுப்பான். அடுத்தது 4வது, அல்லாஹ் தந்ததை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்டா அல்லாஹ் அதை நிரந்தரமாக ஆக்கிடும். ஏதோ இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்பவும் சொல்லலாம். முதல்ல சொன்னது அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லாட்டி ஏதோ இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் அந்த இடத்துல அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. நமக்கு எப்படி இருக்கீங்க? என்னடா போகுது, மருந்து மாத்திரையோட போகுது. உங்களுக்கு உடம்புலாம் ராகத்தாக இருக்கா? எங்கே எப்போ பார்த்தாலும் அது செய்யுது இது செய்யுது. இல்லை, அல்லாஹ் நம்மளை அல்ஹம்துலில்லாஹ்னு வாழ வச்சுருக்கான். நம்மளுக்கு அல்லாஹ்வுத்தாலா சின்ன சின்ன நோய்களுடைய தாக்கம், உடம்புல உள்ள வலிகளுடைய தாக்கம் கூட நம்ம பாவங்களை மன்னிப்பதற்கு காரணம். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு தான் இந்த இந்த சின்ன சின்ன வியாதிகளை எல்லாம் தர்றான். அதன் மூலமாக நம்மளுக்கு பாவத்தை மன்னிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு மூமினுக்கு முள் குத்துவது கூட அவன் பாவத்தை மன்னிப்பதற்கு சமம்தான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு போதும் என்ற மனதை கொண்டு வரக்கூடியவர்களாக. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட 3 மாதம் அடுப்பெரியலன்னு சொல்றீங்களே, 3 மாதங்கள் எங்களுடைய 3 பிறைகள், 3 மாதம்ல உங்க சொல்லலை, 3 பிறைகள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியலைன்னாங்க. அப்போ தாபியன்கள் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, அப்போ உங்கள் உணவுலாம் என்ன? அடுப்பெரியல சமைக்கலைன்னு அர்த்தம், சமைக்கிறதுக்குள்ள பொருள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க? எங்களுக்கு 2 இருட்டு தான் நாங்கள் பதில். ஐசா சித்திக்காரில் 2 இருட்டுண்டா தண்ணியும் பேரிச்சம்பழம். தண்ணிக்கு கீழே இருள் தானே இருக்கும், பேரிச்சம்பழம் கருப்பாக தானே இருக்கும். அந்த 2 தான் எங்கள் உணவு. பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம், தண்ணி குடிப்போம். இப்போ பேரிச்சம்பழம் திண்டு சகரு வச்சுட்டோம்னு யார்ட்டையாவது சொல்லி பாருங்களேன், நம்மளை மாத்து பிராணி மாதிரி பார்க்குறாங்க. சகருக்கு பேரிச்சம்பழமா? 3 மாதங்கள் அதுதான் உணவு. அப்படி அப்படி சகரு அப்படி நோன்பு வச்சுட்டா உங்களுக்கு அந்த நோய் வந்துடும், இந்த நோய் வந்துடும், அல்சர் வந்துடும். சாப்பிடாம எப்படி சகரு வைக்கிறது? அப்போ கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்த மனைவி நம் தாய் சொல்கிறாங்க, 3 மாதங்கள் நாங்கள் உணவை பார்க்கலைங்கிறாங்க. பொருந்தி வாழ்ந்தாங்கல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட எதையாவது ஒன்று பொருந்துறோமா? ஒரு கண் நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. இல்லாத மேலே தான் அதிக மோகம் வருமா ஒழிய இருக்கக்கூடியதிட்ட மோகம் இருக்காது. நம்ம கணவர் பக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்வோம்?
பல சிரமங்கள் நம்மளும் கொடுப்போம், அவங்க மூலமாகவும் சிரமப்படுவோம். ஆனால் அவங்க போயிட்டு குறிப்பிட்ட நேரம் வரலைன்னு வைங்களேன், என்ன செய்வோம்? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு தந்தது, அந்த கடவுள் பக்கத்தில் இருக்கையில எவ்வளவு தூரம் தனி வராட்ட எவ்வளவு தேடல் இருக்கோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கையில அந்த தேடல் இருக்கணும். பிரச்சனைங்கிறது வேற, தேடலுங்கிறது வேற. அதுக்கு குறிப்பா நம்ம எல்லாருக்கும் புரியறதுக்கு கணவரை சொல்றோம், அப்பதானே நம்ம மைண்ட்ல ஏறும். உங்களுக்கு இல்லையே, எனக்கு சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் கொடுத்ததை நம்ம பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பொருந்துறதுக்கு ஒரு முதல் காரணம், அடுத்தவர்கள்ட்ட என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க கார் வச்சிருக்காங்களே, நம்மளால ஆட்டோவில் போக வைக்கிறாங்க. கார் வச்சிருக்கிறவங்க எடுத்த உடனே வெளியே போக முடியாது, டிரைவரை பார்க்கணும். எல்லாருமே கார் ஓட்ட பழகி வச்சிருப்போம். இது நம்மளுக்கு அல்ல வாகனத்தை கொடுத்துருக்கானே, நம்மளுக்கு போகக்கூடிய அந்த சக்தியை கொடுத்துருக்கானே, நம்மளுக்கு கொடுக்குற சுதந்திரம் கொடுக்கக்கூடிய குடும்பத்தை கொடுத்துருக்கானே. அதை நினைச்சிட்டோம்னா அந்த கார் நம்மளுக்கு பெருசா இருக்காது. அதே மாதிரி பொருள்கள், எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி பொருள்கள் இருக்காது. நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்ததை நினைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும், நல்லா பாதுகாக்கணும், நம்ம போதுங்கிற மனசு நம்மள்கிட்ட வராது. அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சஹாபி ஒரு ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு காரியமாக பேசுகிறதுக்காக வேண்டி. அவங்களுக்கு 4 மகன்கள் உண்டு. ஒரு பிள்ளையை கையில் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் துருதுருண்டு இருக்கிற பிள்ளை. இவங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்கள வரவேற்கிறதுக்கு அந்த ஊரில் இருந்து யாருமே வரலை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, அசருடைய நேரம் நெருங்குது, நம்ம தொழுதுருவோமே அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. நான் தொழுகிறேன், அமைதியாக இரு. சின்ன பிள்ளை இருன்னு சொல்லும் போதே என்ன செஞ்சுறாங்க, சொல்லிட்டு தொழுக போயிடறாங்க. இந்த பிள்ளை என்ன செய்யுது, துருதுருண்டு ஒட்டகங்கள் கெட்டி கிடக்கிற இடத்துக்குள்ள அந்த பிள்ளை உள்ள போயிடுது. ஒட்டகங்கள் கட்டி கிடக்கிற இடத்துல சில ஒட்டகங்களை கட்டாமல் விட்டுருக்காங்க, சின்ன ஒட்டகங்களை. இந்த பிள்ளை அது உள்ளே போயிடுது. இப்போ அவங்க சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, பிள்ளையை காணா. பார்க்குறாங்க, ஒட்டகத்துக்குள்ளே அந்த பிள்ளை நிற்கிது. இப்போ வேகமாக போய் பிள்ளையை கூப்பிடணுமே, அந்த பிள்ளை வெளியே வரணுமே. ஒட்டகம் தட்டி விட்டால் கூட அந்த பிள்ளைக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வேகமாக போகிறாங்க. இப்போ இந்த பிள்ளைக்கும் அந்த ஒட்டகத்துக்கு நடுவில் அவங்க பிள்ளையை கூப்பிட போகிற நேரத்தில் ஒரு ஒட்டகம் காலை தூக்குது. அப்போ இவங்க காலை நீட்டுறாங்க. காலை நீட்டிட்டோம்னா அந்த ஒட்டகம் நின்றோம், நம்ம பிள்ளையை இழுத்துடலாங்கிறாங்க. இந்த ஒட்டகத்துக்கு முன்னால் நீட்டின காலில் ஒட்டகம் எடறி இவங்க மேலே விழுந்து காலு முறிஞ்சிருது. இந்த ஒட்டகம் விழுந்த ஸ்பீடில் புள்ள மகுத்தாயிருது. எவ்வளோ பெரிய சோதனைமா. இப்போ அந்த நாட்டுடைய தலைவர் வர்றாங்க, இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு, நான் முதல்லையே உங்களை வரவேற்க ஆள் நிப்பாட்டாமல் இருந்தனால இந்த இது மன்னிச்சிருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அல்லாஹு தாலா 4 பிள்ளையை கொடுத்தான், ஒரு பிள்ளை தானே எடுத்திருக்கான். காரணம் இல்லாமல் அல்லாஹ் காரியத்தை நடத்த மாட்டான். எனக்கு அல்லாஹ் 2 காலை கொடுத்துருக்கான், ஒரு காலத்தானே எடுத்தான். எந்த அளவுக்கு அவங்க மனசுல பக்குவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து பூர்த்தி இருந்தாங்கன்னா இந்த சொற்கள் வந்திருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மாமேதையை ஆகாட்டாலும் அல்லாஹ்வை குறை சொல்லாம அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஏன் அல்லாஹ் இதை தரல, என்னைக்கு நானும் எனக்கு ஏன் குர்ஆன் மனனம் செய்ய சக்தியை தரல, நான் ஏன் மற்றவங்களை பெரிய பெரிய இமாமார்கள் பெரிய பெரிய பெண்களுடைய மேதைகள்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்களுடைய துளியில் நான் ஏன் வரல, என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருப்போமா? நம்ம உலகம்தான் அல்லாஹ், அந்த உலகத்திலேயே அல்லாஹ் தந்ததை பொருந்தி கொண்டோம்டா, நம்ம அடுத்தவங்களை அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து ஏங்காமல் இருந்தோம்டா, நிம்மதி என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது நிம்மதி கிடைப்பதற்கு அடுத்த வழி என்னன்னா, நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது. நல்ல துணையை தேர்ந்தெடுப்பது. அல்ஹம்துலில்லாஹ்.
நல்ல துணை. இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு இப்போ மணமகளை தேடுறவங்களா இருக்கட்டும், படித்த பொண்ணுக்கு படித்த மாப்பிள்ளை, இன்ஜினியர் படிச்சிருக்காங்க இன்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க டாக்டர் மாப்பிள்ளை, பணக்காரவங்க பணக்கார மாப்பிள்ளை. அப்போ இதில் என்ன, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் இல்லை, துணை இல்லை. நம்ம எது துணை தேடுறோம்? படிப்புக்கு படிப்பு, செல்வத்துக்கு செல்வம். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்துல பெண்களை தேடுங்கன்றாங்க, பெண் பிள்ளைகளை தேடுங்கன்றாங்க. 1வது அழகு, 2வது செல்வம், 3வது குடும்ப பராமரிப்பு, 4வது தீன். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் தீனை தேர்ந்தெடுப்போம்ன்றாங்க. அப்போ நீங்கள் அந்த மற்றும் உள்ள 3ஐயும் பெற்றுக்கொள்வீர்கள்ட்டாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை, தாடி வச்ச மாப்பிள்ளை வேணாம். ஆலிமா அவங்க வீட்டில் டிவி இருக்காது, ஆலிமா வீட்டில் டிவி இருக்குது, அது வேறு விஷயம். நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இப்போ நம்ம ஒரு கற்பனையை விண்ணப்பம் இல்லையா, இப்போ ஓதி இருக்காங்க, அவங்க வீடெலாம் இப்படி இருக்கும், இப்படிலாம் அவங்க ஒரு மாகுள்ள இருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு டாட்டு வரும்ல, அந்த மாதிரி நினச்சி இப்போ ஓதி இருக்காங்க, இப்போ பொண்ணை கொடுங்கன்னா என்ன பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த கேள்வி தான் வருது. அப்போ நல்ல துணையை தேர்ந்தெடுப்பதுன்னு என்ன, அல்லாட்ட இஸ்திகாரர் என்ற கயத்து தொழுது, என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அல்லா, என் பிள்ளைக்கு என் பொண்ணு பார்க்குறப்பே சிறந்த துணை எனக்கு அமர்த்திக்கூடிய அல்லா. அந்த துணை எப்படி இருக்கணும், நாளைக்கு சொர்க்க வரைக்கும் கூட்டிட்டு போற துணையாக இருக்கணும். ஒரு எந்த மனைவியை கொண்டு எந்த கணவன் சொர்க்கம் செல்வாரோ, எந்த கணவரை கொண்டு மனைவி சொர்க்கம் செல்வாரோ, எந்த பிள்ளைகளை கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் செல்லுமோ, எந்த தாய் தந்தையை கொண்டு பிள்ளைகள் சொர்க்கம் செல்வார்களோ, அதுதானமா துணை. அல்ஹம்துலில்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு ஐர் ரலியல்லாஹு சொர்க்கம் போவாங்க. அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசன் ரலியல்லாஹு அன்ஹுமாக்க சொர்க்கத்துக்கு இளைஞர்களுக்கு தலைவர்கள். அப்படிப்பட்ட அவங்களே என்னன்னு கேட்டாங்க அல்லாட்ட, யாரெல்லாம் என் தக்க துணையோட சொர்க்கத்தில் சேர்த்துருந்தா. இன்னைக்கு கணவன் தொழுகிறது இல்லை, மனைவி தொழுகையாளி. மனைவி தொழுகையாளி, கணவன் தொழுகிறது இல்லை. நம்ம மாற்றங்களாக தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருக்கும் தனித்தனியாக தானே கேள்வி. நீ தொழுதாயா, நீ தொழுதா இல்லை. அல்லாஹ் நாடினால் கணவர் நல்ல ஒரு இபாதத்தில் மிதமிஞ்சி இருந்தாங்கண்டா, மனைவி அவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துருந்தாங்கண்டா, அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு சொர்க்கம்னு நம்ம கணவருக்கு அல்லாஹ் அமைச்சு கொடுத்துட்டேன்டா, உங்களுக்கு சொர்க்கத்தில் துணை கூர்லீன்கள் வேணுமா, உங்க மனைவி வேணுமா? நம்ம கணவன்மார்கள் யாரை கேட்பாங்க? உலகத்திலேயே நான் இந்த பாடெல்லாம் பட்டுட்டேன். அல்ல நம்மள அனைவரையும் பார்த்து சொன்ன நம்ம நிலைமை எங்கிட்ட எப்படி நிற்போம், எந்த பக்கம் போவோம்? அப்ப இங்கேயே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த வாழ்க்கையை நினைச்சு இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும். அதுதான் நல்ல துணை. கலரா இருக்கணும், மாப்பிள்ளையும் கலரா இருக்கணும். இது துணை சரியான துணைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் பொருந்தி ஒரு சிலருக்கு வரும். அதாவது பெண்ணு 5 பாயிண்ட், அது எனக்கு அந்த அளவே தெரியாது. 5 என்னமோ சொல்றாங்கல்ல, 5 அடியா 5 பாயிண்ட், அதே அளவுக்கு மாப்பிள்ளை வேணுமா? மாப்பிள்ளை 7 அடியில் பொண்ணு அதே 7 அடியில் வேணுமா? அல்ல என்ன செஞ்சு செதுக்கியா வைப்பான். அல்ல யாராருக்கு எதை சேர்க்கணுமோ அப்படின்னு கொடுக்குறான். அந்த மார்க்கத்தின் மாவுளி இல்லாதனால அந்த குடும்பங்களுக்குள்ள என்ன எவ்வளவு விரிசல், எவ்வளவு பஞ்சாயங்கள். அல்ல அனைவரையும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கக்கூடிய அந்த சோதனை வேதனைகளை அல்ல அகற்றி சலாமத்தை அல்ல தரணும். அடுத்ததாக பிறரின் கடமைகளை சரி செய்ய வேண்டும். பிறருடைய கடமை, நம்மளுக்குன்னு கடமைகள் இருக்குல்ல,
இப்போ வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்கணும், துணி துவைச்சு போடணும், கணவருடைய துணியை துவைக்கணும், இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை கட்டாயப்படுத்தலை. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, இதை செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நாயா உங்களுக்கு உழைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் மாடா உழைக்கிறேன். நாயும் மாடும் குடும்பம் நடத்தினா இது குலைக்கும், இது முட்டும். அது இயல்பு, அதுதானே. நம்மளை அல்லாஹ் தஆலா கடமையை நிறைவேற்ற நம்மளை ஒரு கருவியா ஆக்கியிருக்கான். என்ன எவ்வளவுதான் தந்தைகள் உழைச்சாலும் அந்த தாய்ப்பாலுக்கு ஈடாகாதே. என்னதான் தாய் சொர்க்கத்தை பாதத்துல தாங்கி இருந்தாலும் ஒரு ஆணுடைய கணவருடைய அந்த தந்தையுடைய அணுகுமுறை இல்லாம அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற முடியாதே. அப்ப நம்மளுக்குன்னு உள்ள கடமைகள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த கடமைகளை செஞ்சு முடிச்ச பிறகு நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி வரும். அடுத்தவங்க பாராட்டு நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்காது. அதுலேயும் நம்ம குடும்பத்துல பாராட்டு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. பொதுவாகவே அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு சமையல் பண்ணி வச்சிருக்கோம்னு வைங்களேன், நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டா அந்த ஏரியாவை நம்மளுக்கு எழுதி கொடுத்தது மாதிரி. அடுத்த நாள் அதே கை தான், அதே அடுப்பு தான், அதே மனைவி தான், அதே கணவர் தான். சால்னா நல்லா இல்லை, வார்த்தையில முதல்ல சொன்ன பாராட்டு மாதிரியே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதை வச்சு பல பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு சொல்ற வார்த்தை, ஒரு சமையலுக்கு கூட பண்ணாத பொண்ணை பார்த்து கெட்டி வச்சுட்டாங்க. உங்களுக்கு கெட்டி கொடுத்ததுக்கு ஒரு பால் நிலத்துல தள்ளி விட்டுருக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது கடமையை நிறைவேற்ற முடியாது. நம்ம கடமை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறது அது ஒரு கேட்டகிரி. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கடமை நிறைவேற்றுவதுங்கிறது அந்த ரெண்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தனி மகத்துவம். அதை மட்டுமே செஞ்சுட்டு இங்கே உலகத்தில் உள்ள கடமையை நிறைவேற்றாம இருந்தாலும் கேள்வி எனக்கு இருக்கு. ஒரு கணவரை திருப்திப்படுத்திய நிலையில் ஒரு பெண் மரணிப்பானானா 8 சுவர்க்க வாசல் எதிர வேணாலும் போன்னு சொல்லிடுவாங்க அல்லாஹ் தஆலா. 8 வாசல் திறந்திருக்கு, எதுல வேணாலும் போ. கேள்வி கேட்பாடு இல்லை, புடிப்பானம்னா இல்லை. அந்த பொருத்தம் தான் எப்படி கிடைக்கும்னு தெரியலை. அப்போ நம்ம பிறரின் கடமையை நிறைவேற்றுறதுக்கு பிறகுனா எல்லாமே ஒரு முஹல்லாவுடைய கடமை. இப்போ கேட்டாங்க இல்லையா, தாவத்துக்கு பெண்கள் போகலாமாண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இது நம்ம ஒரு மார்க்கத்துக்காக செயல்படணும்னா காரணமாக செய்யலாம். இதுக்கு நம்மளுக்கு தீனுக்காக செய்ய வேண்டிய கடமை. இப்போ தெரிஞ்ச விஷயத்தை இப்போ எங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக எல்லாம் தெரிய வச்சிருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிருக்கோம். இதுவும் எங்கள் கடமையை நிறைவேற்றுறோம். அல்லாஹ் தஆலா தீனையும் கொடுக்குறான், தீனரையும் கொடுக்குறான். அப்போ ரப்புல் ஆலமீன் நம்ம கைவிட மாட்டாங்க. நம்ம கடமையே நம்ம சரிவர செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். அடுத்தது, நம்ம நிம்மதி அடைவதற்கு கடன் வாங்காம இருக்கணும். கடன் வாங்கியிருந்தால் விரைவாக கொடுக்கணும். கடன் வாங்காம வாழணும். கடன் வாங்கியிருந்தோம்னா அதை என்ன செய்யணும், விரைவாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா கடன்கிறது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குக்கு கூட தொழுகை நடத்தியிருக்காங்க, கடனாளிக்கு தொழுகை நடத்தலை. அப்போ அந்த கடன்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குறது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். தேவைகள் குறைச்சிக்கிட்டோம்னா கடன் வாங்க மாட்டோம். கடன் வாங்கினாலும் அந்த தேவையை நிறைவேற்றணும்னு நிலைமை வரும்போது அந்த கடன் நம்ம எப்போ கொடுப்போம்னு மைண்டில் செட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், அதை தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும். மணியை பார்த்துறாதே, இப்போ முடிச்சிருவேன். அது அடுத்தது 9வது, நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இருந்தாலே நிம்மதி வந்துடும். நடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது, நடக்காத நினைச்சு பயப்படவும் கூடாது. நடந்ததை நினைச்சு கவலைப்படவும் கூடாது, நடக்காத நினைச்சு இது அப்படி நடந்துருமோ, இது இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. பயந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. நம்மளுக்கு நிம்மதி வர்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கடந்ததாவே ஆகட்டும். நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய நாட்களை கடந்த நாட்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றான், உங்களுடைய முற்பகுதியை விட பிற்பகுதியை நாங்கள் சிறப்பித்து கொடுக்கவில்லையான்னு கேட்குறான் கேள்வி. அந்த ஆயத்தை நம்ம அனுதினமும் ஓதிக்கிட்டே இருக்கோம். அப்போ நாமளும் இன்ஷா அல்லாஹ் நடந்ததை நினைச்சு கவலைப்படாம
நடக்க போறதை நினைச்சு பயப்படாம இன்றைய நாள் தான் என்னுடைய நாள், அல்லாஹ் தந்திருக்கான். இந்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடியவர்களாக இருந்தோம்டா நம்மளுக்கு என்ன என்ன ஆகும், நிம்மதி நம்மளுக்கு கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 10வது நிம்மதி கிடைக்கக்கூடிய 10வது வழிமுறை நல்லோர்களுடைய தொடர்போட வாழ்வது. நம்ம நம்ம எதை யார்கிட்ட எது பழகுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வரும். இப்போ நம்ம துனியாவில் வாழ்கிறோம். இப்போ ஒரு நெருக்கடியான வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல இடத்துல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய செய்திகள் நம்மளுக்கு நேரடி தாக்கம் இல்லாட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிற செய்திகள்லாம் எப்படி எப்படி இருக்கு, நம்ம அடுப்படி வரைக்கும் நம்ம கவலைப்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு. லட்சங்கள் வச்சிருந்தாலும் சொல்றது என்ன, சிலிண்டர் இல்லை. அது சிலிண்டர் விலை ஏறுமா, நம்மகிட்ட வருமா வராமல் இருக்குமா அது தெரியாது. அதுக்கு முன்னாடியே நம்ம பேசுகிற வார்த்தை சிலிண்டர்லாம் விலை கூடிருமா, இப்போலாம் கிடைக்காதான். என்ன நம்ம பேச வச்சு அல்ல அதை நிறுத்தினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்ஹம்துலில்லாஹ் நடப்பது எதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சிறப்பை தருவான், நம்மளை கைவிட மாட்டான். பழைய காலம் திரும்பி வரப்போதோ என்னமோ தெரியலை. விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தைகள் வைக்காங்க ஏன்னு கேட்டால் குனிஞ்சு ஊதுனாங்க, அடுப்பை ஊதி விட்டாங்கல்ல. அப்போ இந்த தொப்பையெல்லாம் அப்போ உள்ளவங்ககிட்ட கிடையாது. இப்போ நம்ம தொப்பை இல்லாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அப்படி நின்றுக்கிட்டே அடுப்பில் சமைக்கிறோம், அப்படி நின்றுக்கிட்டே பாத்ரூம் போகிறோம், அப்படியே வர்றோம், சேரில் உட்காடுறோம். இப்போ நல்லா நினச்சி பாருங்க, கீழே உட்காடுறது குனிகிறது பெருக்கிறது கூட இப்போ குனிகிறது இல்லை. யாராவது குனிஞ்சு பெருக்கிறவங்க இருக்கீங்களா? தொடப்ப உயரமா இல்லை, நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஏன் இந்த கம்பை உடைச்சிட்டு குனிஞ்சு தருங்களேன், நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா குறுக்கு வலிக்குது. அந்த குறுக்கு வலி வர்றது அப்போலாம் இருந்த திடகார்த்தம் எப்படி, கண் பார்வைகள் எப்படி, இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது. அப்ப யாரோட ஒன்று வாழ்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்மளுடைய வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக மாறும். அப்ப நல்லவர்களுடைய தொடர்பு, நல்லவங்க யாரு சொல்லுங்க, நல்லவங்க யாரு பதில் சொல்லுங்க. முடிச்சு மணி ஆகுது. தொழுகிறவங்க ஓதுறவங்க பரவாயில்ல, ஒரு சகோதரி சொல்லிட்டாங்க, மற்றவங்க யாரும் சொல்லலையா? நல்லவங்க யாருப்பா தேடுறீங்களா? பிறருக்கு தீங்கு செய்யாம இருக்க. 2 பதில் வந்திருக்கு. இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னம்மா? மார்க்க வழியில. சரி, நீங்க சொன்னது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன் அந்த நல்லவங்க நம்மண்டு ஏன் சொல்ல மாட்டோம்? நம்ம ஏமா சொல்லல? நம்ம ஓதலை தொழுகலையா? பிறருக்கு தீங்கு செய்யறோமா? நீங்க என்ன சொன்னீங்க? மார்க்க வழிமுறை இது நம்மகிட்ட இல்லையா? நல்லவங்க யாருன்னா நாம தான். எங்கேயோ நம்ம வெளியில தேடுவது இல்லை மார்க்கம், நம்மளுக்குள்ள இருப்பதுதான் மார்க்கம். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கும் போது குர்ஆனாக வாழ்ந்தார்கள்னாங்க அவங்க மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாம அதே நல்லவங்க யாரு தேட தேவையில்லை, நம்மளுக்குள்ள. அப்ப நம்ம நல்லவங்களா இருந்தா தான் பார்க்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா தெரியும். நான் இப்போ ஒரு பழமொழி முந்தி சொல்லுவாங்க விளையாட்டுக்கு, தான் திருடன் பிறரை நம்ப மாட்டேன் அப்படின்னு. திருடக்கூடிய ஒருத்தன் அடுத்தவனை பார்த்தாலே என்ன நினைப்பான், நான் இவனும் திருடந்தேன். ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அவங்க வந்தாங்களே, அவங்க எடுத்துட்டாங்களோ, இவங்க எடுத்துட்டாங்களோ, அந்த பொருள் காணாம போனதுக்குள்ள விளக்கம் என்னன்னு அப்புறம் இது பண்ணலாம். நம்ம எல்லாரையும் சிந்திக்க கூடாது இல்லையா? அப்ப நம்மகிட்ட அந்த பழக்கம் இருப்பதுனாலதான் அடுத்தவங்களை நினைக்கிறதுன்னு வரும். அப்ப நல்லவர்களுடைய தொடர்பு என்னன்னா, நமக்கு நாமே முதல்ல சரிப்படுத்தணும். பிறருக்கு தீங்கு, பிறர் நம்மளுக்கு தீங்கு செய்யறத பத்தி இல்ல, நம்ம பிறருக்கு தீங்கு செய்யாம இருக்கணும். மார்க்கத்தை கத்துக்கொள்ளணும்னு அவங்க யாரோ ஒருத்த கத்துக்கொள்ளணும் இல்லை, அவங்கெல்லாம் தொழுகலையேங்கிறத விட நான் தொழுகனா, அவங்கெல்லாம் ஓதனாங்களான்னு கேட்கிறத விட நான் ஓதனா. பிறருடைய ஆடை விஷயத்துல
அவங்கெல்லாம் அப்படி ஆடை, நான் என்னுடைய ஆடை எப்படி? நான் என்ன கொண்டு என்னுடைய குடும்பம், என்ன சூழ்ந்து இருப்பவர்கள், எனக்கு சார்ந்து இருப்பவர்கள் நல்ல விஷயத்தை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய வல்லமை அல்ல எனக்கு கொடுத்துருக்கானா, இவர்கள்லாம் நிம்மதி பெறுறாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டோம்டா நல்லவர்களுடைய தொடர்பு நம்மகிட்ட வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு அத்தர் பாட்டில் திறக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாருக்கும் அந்த வாசம் வரும். அப்படித்தானே? அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன நஜீஸ் கிடந்தாலும் நம்ம எதுவாக இருக்கும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். நம்ம வெற்றி வெளியே தேடாம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய அறிவையும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றலையும் கொண்டு நம்ம வளர்ந்திருக்கிற இந்த இனிய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற குர்ஆனை கொண்டு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த திக்ருகளை கொண்டு நம்மளுக்கு நல்லோர்கள் நாதாக்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை கொண்டு நாம் ஈருலகில் வெற்றியடையக்கூடிய நல்லொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்மளுடைய சொல்லையும் செயலையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. நாளை மறுமையில் வெற்றியாளர்களே என்று அல்லாஹ் கூப்பிடும் இடமெல்லாம் லப்பைக்கு யா அல்லாஹ் என்று குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.